எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி. கிரைம் பேட்ரோல் பிளாக் ஹெட்லைன்ஸ் பகுதியோட இந்த எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வருஷம் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்குள்ள இந்த சம்பவம் நாட்டையே நடுங்க வச்சிருச்சு. அது எப்படிப்பட்ட சம்பவம்னா, அது மனிதனோட கொடூரத்தன்மைன்னு சொல்லலாம், இல்ல அவன் அரக்கன் ஆயிட்டான்னு சொல்லலாம். இது மனுஷன் செய்யக்கூடிய வேலையே இல்ல. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 11 பசங்களை பூட்டி வச்சு அவங்க உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கான். அந்த பசங்களுக்கெல்லாம் யமன் ஆகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? இல்ல, நாங்க உங்க கூட விளையாட மாட்டோம். போங்க இருந்து. நான் ஏன் போணும்? ஏன்னா உங்க அப்பா கொலை பண்ணிருக்காரு, தெரியும்ல. அவரு ஒரு கொலைகாரன். போ இங்க இருந்து. ஐயோ நேஹா, என்னாச்சு? பாத்தியா, விழுந்தா? கீழே விழுந்தா? எதுக்காக இவளை எப்பவும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? என்ன இவளோட அப்பா கெட்டவர்? அப்படி எல்லாம் இல்ல, யாரோட அப்பா அம்மாவும் கெட்டவங்க கிடையாது. ஒரு கிராமத்தோட அமைதியை உடைக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் அந்த கிராமத்துல? என்னாச்சு பாப்பா, ஏன் அழற? என் கூட யாரும் விளையாடல. ஏன்? உன் அப்பா ஒரு கொலைகாரன் எல்லாரும் சொல்றாங்க. உழைச்சி 3 இலை கூட விடல, இந்த பேச்சு பேசுறானுங்களா? எங்க போறீங்க? அவங்க பேசுறது உனக்கு கேட்கவே இல்லையா? அவங்க என்ன பேசுறாங்களோ பேசிட்டு போட்டோம். அதனால என்ன? நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கீங்க. உங்களை பத்தி இல்லனாலும் எங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. என்னங்க? ஒரு மனுஷனுக்கு மூளையில ரத்தம் கொதிக்கிறப்ப அவன் யார் சொல்றபடி கேட்பான். ஆக்சுவலா இத அரக்கனோட கதைன்னு சொல்லலாம். இந்த அரக்கன் எல்லாரையும் எரிச்சு கொள்றதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருந்தது. என் நெத்தில என்ன எழுதிய ஒட்டி இருக்கு? அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? மகுடி ஊதுனா நாங்க பாம்பு மாதிரி டான்ஸ் ஆடணுமா? ராஜநாகம் கொத்தாம விட மாட்டேன். இங்க பாரு, உன் மூளைய கொஞ்சம் அமைதியா வை. நான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறதுனால இதை சொல்றேன். அடிக்கடி நீ கோவப்படும் போதெல்லாம் உன் தலையில 2 கொம்பு முளைக்குதுல, அதை நிறுத்து. அது சரியில்லை. கவர்மெண்ட் சொன்னபடி இந்த வீட்ல எனக்கு டாய்லெட் வேணும்னா வேணும். அட, நீ சொன்ன எல்லாம் நடந்துருமா? கொலை குத்தத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. உன் பேச்சு எப்படி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா ஒத்துப்பாங்க, இல்லன்னா அவங்கள ஒத்துக்க வைப்பேன். உன்கிட்ட என்னால எதுவும் பேச முடியாது. அண்ணி, இவனுக்கு சொல்லி புரிய வைங்க. நான் வரேன். அட எடு எடு, சீக்கிரம் எடு. ஏன் எடுக்காம இருக்க? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? இதுக்கு எங்களை இப்படி விட்டு வச்சிருக்கீங்க? அம்மா, எதுக்காக கவலைப்படுறீங்க? அமைதியா உட்காருங்கம்மா. இல்லப்பா, அடடடடா, என் செல்லக்குட்டி பயந்துட்டாளா? ஐயோ, அவனை காதை பிடிச்சி தோப்புக்காரனை போடவா? இங்க பாரு, உங்க அப்பா அப்படிதான் எல்லாத்தையும் உடனே சரி பண்ணிடுவான். இங்க இருக்கிற பசங்க என்னால தானே உங்க கூட விளையாட மாட்டாங்க. சொல்றல்ல, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். உன்னை பிடிக்கிறேன் பார். நீயே பாத்துக்கோ. நில்லு நில்லு. என்னை விட அவன் உன் கூட இருக்கதான் ஆசைப்படுறான். அப்படியா பாபு? வா 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 வா. என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்க? இவங்க உங்க கூட விளையாட மாட்டாங்களா? நான் தான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு. இங்க பாரு, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். டாஃபி. எல்லாத்துக்கும் இதை கொடுத்து வீட்டுக்கு கூப்பிடு. வீட்டுக்கு கூப்பிடணுமா? அது என்னன்னா, இன்னைக்கு என் செல்ல குட்டியோட பிறந்த நாள். என்னோட பிறந்த நாளா? ஆமா, உன்னோட பிறந்த நாள் தான். சரி போ, எல்லாருக்கும் இந்த சாக்லேட்டை கொடுத்து வீட்டுக்கு கூப்பிடு. அப்புறம் நாம கேக் கட் பண்ணலாம். வா 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 வா. புடி புடி. நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். இந்தாங்க சாக்லேட். என்ன விஷயமா? அக்கா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அப்படியா? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ அக்கா. இந்தாங்க சாக்லேட். என்னாச்சு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம பாப்பாவை குழந்தைங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். எதுக்கு? அவ மறுபடியும் எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான். அதனால அவளோட பிறந்த நாளை கொண்டாட போறேன்.
அவளுக்கு பிறந்த நாளா? என் பிறந்த நாள் கொண்டாட என் வீட்டுக்கு வரீங்களா? அப்பா கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வாங்க, நம்ம போய் செலிப்ரேட் பண்ணலாம். கண்டிப்பா அவளோட பர்த்டே கேக்க சாப்பிடலாம். வாங்க வாங்க எல்லாரும் சரி, வாங்க போலாம். வாங்க வாங்க உள்ள போலாம் உள்ள போலாம் வாங்க வாங்க வாங்க. நிறைய சாப்பிடுவேன். சீக்கிரம் வாங்க. வா 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 சீக்கிரம் உள்ள போங்க. இப்போ எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் சரியா? கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஏய் சப்னா கேக்க தட்டுல வச்சு கொண்டு வா போ. சீக்கிரம் போ. நான் உங்க எல்லாருக்கும் பாட்டு போடுறேன். வாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். அப்படிதான். விடுமா அங்கிள் எதுக்காக கதவை போடுறீங்க? இருந்து சத்தம் வெளியே கேட்க கூடாதுல, அதனாலதான். கேக் சாப்பிடலாம். இதோ கேக் ரெடி. என்ன பண்றீங்க? எதுக்கு ஜன்னல் சாத்துறீங்க? இங்க ஒரே சத்தமா இருக்குல்ல, அதுக்குதான். சத்தமா இருக்கிறது சரி, அதுக்காக எதுக்கு பூட்டுறீங்க? ஏய் எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது இல்ல? இப்ப நான் அடிக்கிற அடியில எல்லாருக்கும் தெரிய போகுது பாரு. இங்க இருக்கிற எல்லாரும் ஏன் பேச்ச கேட்டு ஆடுவாங்க. அப்படின்னா இதான் நமக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. இந்த கிராமத்து ஆளுங்களுக்கு கெட்ட நேரம். எடுத்து போய் உழவை. இதுங்களுக்கு சாப்பிட எதுவுமே கொடுக்காத. எங்க நீங்க என்ன பண்றீங்க? உங்க அப்பனுக்கு கல்யாணமா? மாப்பிள்ள ஊர்வலம் நடக்குது, இப்படி ஆடிட்டு இருக்கீங்க. அதுவும் இப்படி. அங்கிள் நான் போறேன். ஏய் எங்க என்ன பண்றீங்க நீங்க? நான் சொல்றது உனக்கு காதல வெள்ளியா? உன் பாட்டுக்கு போற மண்டை வெடிச்சு சதறிடும். என்னங்க பண்றீங்க? இருந்து யாரும் வெளியும் போக கூடாது, வெளிய இருந்து யாரும் உள்ளே வர கூடாது, புரியுதா? வாயை மூடுங்க. நீங்க பண்றது சரியில்லை. நீங்க நினைக்கிறதெல்லாம் பண்ண நான் விட மாட்டேன். பசங்களா நீங்களா வீட்டுக்கு போங்க. போங்க. ஏய் வாய் மூடி. மாட்டேன். விட மாட்டியா? செய்ய விட மாட்டியா? சரி, என்ன நானே சுட்டுப்பேன். என்ன சுட்டுக்கு வா சொல்லு. வேண்டாம். இவங்களால நாய் மாதிரி ஆயிடுச்சு என்னோட வாழ்க்கை. வரவும் பரவலாம் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்ளோ கேவலமா நான் வாழணுமா? என் மான மரியாதை எல்லாமே போச்சு. அதெல்லாம் இந்த கிராமத்துல இருக்கிறவங்களால தான். இவங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இவங்க எல்லாரும் என்னோட கைதிகள். அட பாவனா, பசங்களாம் எங்க? இங்க தானே விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டி வந்து பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. சோட்டுவையும் கூட்டிட்டு போயிட்டா. என்னது? ஏதோ அவளோட பிறந்த நாளா ஆசையா வந்து சாக்லேட் கொடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு போனா. எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. என்ன பிறந்த நாளா? ஆனா குட்டியுடைய பிறந்த நாள் 6 மாசத்துக்கு முன்னாடியே கொண்டாடினாங்களே. என்ன? உங்க எல்லாரோட பசங்களும் இப்ப என்கிட்ட கைதியா இருக்காங்க. உங்க பசங்க உங்களுக்கு வேணும்னா நான் சொல்றதை கேட்டாகணும். நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டீங்க. கொலை பண்ணிட்டேன்னு பொய்யா கேஸ் போட்டிருக்கீங்க. இப்ப பாருங்க உங்க எல்லாரையும் எப்படி நான் அழ வைக்கிறேன்னு. இங்க பாரு, தயவு செஞ்சு என் புள்ள எதுவும் பண்ணிடாத. கதவு போயிடாதீங்க. என் குழந்தையை விடுங்க. என் புள்ள குழந்தையை விடுங்க. கதவு திறங்க. எங்க பசங்க உள்ள கதவு திறங்க. அம்மா 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 அம்மா. ஏய் எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. கதவு பக்கத்துல நிக்காதீங்க, போங்க. அங்க போய் உட்காருங்க. வாங்க வா. ஏய் போறல. கதவு திறக்க போறியா? போய் உட்காரு. போய் முடிஞ்ச அமைதியா உட்காரு. எங்க பசங்க இங்க பாருங்க, பசங்களை விடலனா நாங்க அப்புறம் போலீஸ் கிட்ட போயிடுவோம். நான் போலீஸ் கூப்பிட போறோம். போங்க போங்க, போய் போலீஸை கூப்பிடுங்க. அங்கிள் எங்களை போக விட்டுருங்க. தயவு செஞ்சு விளையாடாதீங்க. அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. என்ன பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியுது. நான் உன்னையும் கொண்டுடுவேன், உன் அம்மாவையும் கொண்டுடுவேன். பேசாம உட்காரு. எல்லாரும் வாயை மூடிட்டு உட்காரணும், இல்லைன்னா உங்க அம்மா அப்பாவை சேர்த்து கொண்டுடுவேன். ஜாக்கிரதை. சத்தம் போடாம உட்காரணும், புரியுதா? சத்தம் வரக்கூடாது. அதுல என்ன? அட இருங்க, வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதுல என்ன? உடனே எங்க கூட வாங்கல. என்னாச்சுங்க? ஏன் பயந்து போயிருக்கீங்க? அந்த ராதே பசங்க எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்கான். ராதேவா?
நாங்க போலீஸ கூப்பிடுறோம்னு சொல்லி அவன் ஒத்துக்கல. துப்பாக்கியை வச்சு வேற சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. வாங்க வாங்க. போய் பார்க்கலாம் வாங்க. என்னடா என்ன இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன நைட் ஏதாவது படம் பாத்தியா? போடுறாத கீழே. எல்லாரும் இங்க இருந்து போங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. பெரிய ஆபீசரை வர சொல்லுங்க. அட்ரஸ் சக்க. உனக்கு என்ன பிரைம் மினிஸ்டரை வர சொல்லணுமா? பெரிய ஆபீசர்ஸ் உனக்கா வேலை செய்ய இருக்காங்க. யோசிக்காம இப்படி பண்ணன்னு வச்சுக்க, உன் மண்டையில குண்டை இறக்கி கொன்னுடுவேன். என்ன கொல்லுவியா? வாயா. அட இவன் சார் நான் பேசுறேன் சார் அவன்கிட்ட. நீ யாருப்பா? அவன் என் ஃப்ரெண்டு தான் சார். அவனுக்கு புரிய வை. எதுக்காக இப்படி பசங்க எல்லாம் உள்ள புடிச்சு வச்சிருக்க? ஒழுங்கா அவங்கள விட்டுரு. நீ வாய மூடு, இல்லனா உன்னை சுட்டு தள்ளிடுவேன். ஆமாடா, இன்னும் நீ என்ன சுடல, அது மட்டும் தான் பாக்கி வச்சிருக்க. ஓங்கி காதுக்கு கீழே ஒரு அரை விட்டன்னு வைய, உன் மூளையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். அந்த துப்பாக்கியை தூக்கி ஓரமா போட்டு கீழே இறங்கி வா. ஒழுங்கா பேசலாமா? அண்ணே அண்ணே அண்ணே, கதவை தரங்க அண்ணே. இங்க பாரு, நான் சொல்றது கேக்கலையா? சுட்டுருவேன், அங்க வராத. அண்ணே நீங்க கதவை தரங்க. இவன் எதுவும் பண்ண மாட்டான், நீங்க கதவை தரங்க அண்ணே. அட என்னடா இன்னும் சீன் போட்டுக்கிட்டு இருக்க? முதல்ல கீழே இறங்கி வாடா வாடா. அண்ணே கதவை தரங்க அண்ணே. அதுல் அண்ணே நான் தான் சொன்னேன்ல, சொல்றது உனக்கு புரியலையா? பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. வா வா வா, அவனை பின்னாடி இழுத்துட்டு வா. சீக்கிரம் தூக்கு தூக்கு தூக்கு, சீக்கிரம் கொண்டு போங்க. இரு இரு இரு, நீ என்ன பண்றனா அவனை ஹாஸ்பிடல் கூட்டு போ. உடனே அட்மிட் பண்ணுங்க. எஸ் சார். அப்போ அவன் வச்சிருக்கிறது டம்மி துப்பாக்கி இல்லையா? யோ, என்னையா பண்ற நீ? எதுக்காக அதுல என்ன போய் சுட்ட? நான் என்ன பண்ணட்டும்? அவனுக்கு சொல்லி நான் புரிய வச்சேன். முக்கியமான வேலையில இருக்கும்போது கருப்பு பூனை மாதிரி உள்ள வரக்கூடாது. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உன்னை புதைக்கிறதுக்கு நீ ஏன் குழி தோண்டிக்கிற? அதுல நானும் பொண்ணு விழ வேண்டியிருக்கும். அடிமை மாதிரி வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எவன் வேணாலும் உன்னை என்ன வேணா சொல்லிட்டு போறான். ஆனா எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்க அவசியம் இல்லை. ஒண்ணு இருக்கணும், இல்ல போ. சார், என்ன நடக்குதுங்க? பசங்களை யாரோ பிணை கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். எத்தனை பசங்க இருக்காங்க? எதுவும் கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. ஆனா சார், பசங்களை எதுக்காக உள்ள பிடிச்சு வச்சிருக்காங்க? ஏமா எனக்கு என்னமா தெரியும்? பேசிட்டு இருக்கும்போதே அவன் சுட்டுட்டான். ஏமா நான் பதட்டத்துல இருக்கேன், நான் அப்புறமா வந்து பதில் சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதோ அங்க எனக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல தான் ஒருத்தர் கிராமத்துல இருக்கிற பசங்க எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்காரு. குமார், இங்க வா. சொல்லுங்க சார். இங்க கிராமத்துல அக்கம் பக்கத்துல ஏதாவது பெரிய வேட்டைக்காரன் இருக்கானா? அவனை இங்க வர சொல்லு. இவன் கதையை முடிச்சிடலாம். ஓகே சார். ஓகே. அம்மா பின்னாடி போங்கம்மா, குண்டடி பட போகுது. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. பருப்பா, நீ அழாத. நான் தான் இருக்கேன்ல, ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. பிரஸ் ஆளுங்க வந்துட்டாங்க. இப்ப பெரிய ஆபீசர் வந்தே தீரணும். ராதே செஞ்ச காரியம் தெரிய வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. இந்த விஷயம் ரொம்ப நாசுக்கானது. அப்பாவி குழந்தைங்களோட உயிர் ஆபத்துல இருந்தது. சின்ன தப்பு பண்ணாலும் எல்லாமே தப்பாயிடும். நிலைமை இவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ATS டீம் உடனே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது. யாருப்பா அது? இத்தனை கார் வருது. சார் 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 சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க, இந்த சிச்சுவேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? இந்த பசங்களை எல்லாம் காப்பாத்திடுவீங்களா? சார் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சார் பதில் சொல்லிட்டு போங்க. இருங்க சார், இதுதான் சார் வீடு. இதுதான் வீடுன்னும் போது எதுக்காக இவ்வளவு கூட்டம் சேர்த்திருக்கீங்க? இங்க என்ன திருவிழாவா நடந்துட்டு இருக்கு? எல்லாரையும் பின்னால போக சொல்லுங்க. Come on, எல்லாரும் பின்னால போங்க. போங்க போங்க போங்க. சீக்கிரம் போங்க. யாரும் நிக்க கூடாது. போங்க. அவன் என்னன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கான். இங்க என்ன தீபாவளியை கொண்டாடுறீங்க? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சார்? நாங்க என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருக்கோம்? சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் டைம் தேவைப்படும்ல. அதோட சார், நாங்க குற்றவாளியை பாக்குறதா இல்ல இந்த கிரௌட கண்ட்ரோல் பண்றதா? சரி, அவன் பேர் என்ன? ராதே சிங். எதுக்காக இப்படி பண்றான்? நிறைய படம் பார்த்து பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்கு சார். யாரெல்லாம் இருக்காங்க? அவன் பொண்டாட்டி சொப்னாவும் அவன் குழந்தை குட்டியும். எத்தனை பசங்களை அவன் உள்ள அடைச்சு சார் வச்சிருக்கான்? அது மட்டும் தான் சரியா தெரியல சார். 10ல இருந்து 12 பசங்க இருப்பாங்க சார். சரி, இவனுக்கு ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா? இருக்கு சார். ஒரு கொலை கேஸ்ல ஜெயில இருந்திருக்கான். 4 மாசம் முன்னாடி தான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான். அப்போ அவன் திருந்தல, திருடிட்டான், பிடிச்சு உள்ள போட்டுட்டான்ல. விடவே கூடாது, விட மாட்டேன். இப்படி பண்ணீங்க, எல்லாம் அடிங்க, உடைக்கணும். அப்பதான் இனிமே நீ திருட மாட்டேன். நான் எதுவும் பண்ணல சார். உங்களுக்கு எல்லாம் என்ன மனசுல ஹீரோ நினைப்பா? நீங்க உங்க வேலையை செய்யறதை விட்டுட்டு சட்டம் செய்ய வேண்டிய வேலையை எதுக்கு கையில எடுக்கிறீங்க? உங்களையும் உள்ள தூக்கி போடணுமா? சார், இவங்களை விடாதீங்க சார். வேணும்னே என் மேல பழி போடுறாங்க. கரெக்டா சொன்னீங்க சார். உங்க ஆர்டருக்கு தான் நாங்க வெயிட்டிங். நீங்க சொல்றத செய்யத்தான் நான் போலீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். அரெஸ்ட் பண்ணுங்கடா. சார், நான் எதுவுமே பண்ணல சார். இது எப்பவும் ஒரே கதை தானா? ஒண்ணுமே பண்ணலன்னு
கொலை பண்ணிட்டும் இல்லன்னு, திருடிட்டும் இல்லன்னு, உலகத்துக்கு என்னையா சொல்ல விரும்புற? உலகம் நீ சொல்றதை மட்டும் நம்புன்னு நினைக்கிறியா? இந்த மொக்க கதையை கேட்டு நின்று. அப்போ இவன் திருநானா? ஆமா சார், அதோட கொலையும் பண்ணியிருக்கான். ஆனா சார், டோன்ட் வரி, பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டைக்காரனை வர சொல்லியிருக்கேன். வேட்டைக்காரனா? ஆமா சார், இந்த கிராமத்திலே அவன் தான் ஷார்ப் ஷூட்டர். சார், ஒருவேளை சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சுன்னு வைங்க, நம்மால் மிஸ் பண்ணவே மாட்டான். டப்புன்னு சுட்டு பட்டுன்னு போட்டுடுவான். இதுக்காக நீங்க எந்த வேட்டைக்காரனையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நாங்க வந்துட்டோம்ல, இனிமே நீங்க உங்க சைடுல இருந்து எந்த ஆக்ஷனையும் எடுக்க வேண்டாம். சார், என்னோட கை குழந்தை உள்ள அழுதுகிட்டே இருக்கு. அதை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கான். தயவு செஞ்சு அவனை எப்படியாவது காப்பாத்துங்க. தினேஷ், நம்ம ஆளுங்களை பொசிஷன்ல இருக்க சொல்லுங்க. சார், அழக்கூடாது அழக்கூடாது. ஓ ஓ ஓ ஓ சரி சரி சரி. ஏய் வாய மூடு. ஓவரா அழுதுட்டு இருக்கு. அழுகையை நிறுத்தல, கொன்னு போட்டுருவேன். இல்ல அங்கிள், நான் எப்படியாவது அழுகையை நிறுத்திடுறேன். ஓ ஓ ஓ. ராதே, நீ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டியாமே, உனக்காக தான் டெல்லியில இருந்து வந்திருக்கேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? இருக்கல்ல, நான் தான் டெல்லியில இருந்து வந்திருக்கேன். முதல்ல நீ பசங்களை விட்டுடு, அப்புறம் நம்ம உட்கார்ந்து பொறுமையா பேசலாம். என்னென்ன முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உன்னை இப்ப இங்க யாரும் முட்டாள்னு நினைக்கல. உனக்கும் குட்டின்னு ஒரு பொண்ணு இருக்கால, அப்புறம் நீ ஏன் மத்த பசங்களை பிடிச்சி வச்சிருக்க? இங்க பாரு, முதல்ல அவங்களை விட்டுட்டு நம்ம அப்புறம் பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். ஓ, நீங்க ஆசைப்படுற மாதிரியே நான் டான்ஸ் ஆடுவேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரையும் சுட்டு கொன்னுடுவேன், அதோட நானும் செத்து போயிடுவேன். சரி சரி, ஆனா நம்ம ரெண்டு பேரும் பேசலாம்ல. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? தண்டனை. தண்டனை கொடுக்க ஆசைப்படுறேன். என்ன மாதிரியான தண்டனை? யாருக்கு கொடுக்கணும்? அதான் என் பொண்டாட்டிய ஒருத்தன் ரேப் பண்ணானே, அவனுக்கு. 10 நாளைக்கு அப்புறம் என்ன வந்து பார்க்க இப்பதான் நேரம் கிடைச்சதா? நான் மர்டர் கேஸ்ல உள்ள வந்த உடனே உனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா? அப்படியா? எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு நீ நினைக்கிறியா? என்னோட வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு. நீ ஜெயில ரொம்ப பாதுகாப்பா இருக்க. ஆனா என் நிலைமை, அவங்க தினம் தினம் என்ன வந்து பலாத்காரம் பண்றாங்க. வாட்? உன் பொண்டாட்டிய யார் பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொல்லு. சொல்லு சொல்லு, இவங்க கிட்ட பெரிய ஆபீசர் வந்திருக்காரு. அட ஏன் வாயை திறக்க மாட்டற? சொல்லு அவர்கிட்ட, அவர்தான் பெரிய ஆபீசர். சார், இவர் ஜெயில் போனதுக்கு அப்புறமா என்ன தினமும் பலாத்காரம் பண்ணாங்க. நான் இருக்கிற இந்த வீட்லயே என் பொண்ணு முன்னாடியே என் ட்ரெஸ் பிடிச்சு இழுத்த. எப்ப வந்தாலும் என்ன ரேப் பண்ணிட்டு தான் போனாங்க. கதவை மூடு. நீங்க வாயை மூடு, வாயை மூடு. அந்த குழந்தைய பிடிச்சு வை, அந்த குழந்தைய பிடிச்சு வை. உன் வாயில இருந்து சவுண்ட் வந்தது, உன் குழந்தைய விட்டு உயிர் போயிடும். வாய மூடு, இல்ல உன் அம்மாவை கொன்னுடுவோம். என்ன ஒத்துக்க மாட்டியா? உன் புருஷன் ஜெயில இருக்கான், அப்புறம் நீ? அதோட என்ன மிரட்டினாங்க. இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயாவது வெளியில சொன்னேன்னா என் பொண்ணையும் அவங்க இதே மாதிரி. உங்ககிட்ட யார் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுன்னு சொல்லுங்க. அந்த சுனிலும் மாதவும் சார், அவங்க 2 பேருக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பசங்களை நான் வெளியே விடுவேன் சார். ராதே, இரு ராதே, ஒரு நிமிஷம் இங்க பாரு. அழாத அழாத. ஓ ஓ ஓ ஓ அழாத. இது உங்க அம்மா கிட்ட போயிடலாம். அழாத. ஓ ஓ ஓ சரி சரி சரி, அழாத அழாத. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. நீ எதுக்காக இப்ப அழற? இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. இந்த உலகமே அப்படிதான். ஏழைங்களை அடிமையாவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவானுங்க. எவன்லாம் பாவம் செஞ்சானோ அவனுங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஓ ஓ ஓ அழக்கூடாது அழக்கூடாது. அழாத. இது வேற நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டு. அழகிய நிறுத்து. இங்க குடுமா. இவன் என்ன சொல்ல வரான்? என்ன சார் சொல்றது? அவன் கதையா கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்ன 2 பேர் யாரா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. சார், நான் தான் சொல்றேன் இல்ல, அவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. ஓகே சார். கணேஷ், எல்லாரையும் பொசிஷன்ல இருக்க சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. பேக் டோர் இல்ல வேற ஏதாவது. எப்படியாவது உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். சார், நில்லுங்க நில்லுங்க. எங்க வரீங்க? உள்ள இருக்கு. நில்லுங்க சொல்றல. எதுக்காக எல்லாரும் இப்படி நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? எங்க பொண்ணு உள்ள இருக்கா. வேடிக்கை பார்க்காம ஏதாவது பண்ணுங்க. எல்லாரையும் வெளிய அனுப்புடா. என் பொண்ணை என்கிட்ட அனுப்பி வச்சிரு. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், கல்ல எடுத்து அடிக்கிறேன்.
உன்னை இரா சுட்டு தள்ளுறேன். ராதே கோவப்படாத, நான் பாத்துக்கிறேன். நில்லுங்க. யாரும் கல் எறியாதீங்க. பின்னாடி போங்க, போங்க. பின்னாடி எப்படிங்க போங்க. நாங்க பின்னாடி போறது? எங்க எல்லாரும் பசங்களும் உள்ள இருக்காங்க. சொல்றேன்ல. பாருங்க, பின்னாடி போங்க. ஏய் இரா வரேன். வெளிய வாடா. தைரியமான ஆளுங்க வெளிய வா. போங்க. இந்த பாம்ப போட்டதும் அவங்களுக்குலாம் நான் யாருன்னு தெரியும். ஐயோ நீங்க என்ன பண்ண போறீங்க? கல்லையாடா போடுறீங்க, இந்த வாங்கிக்கங்க. எல்லாரும் ஓடுங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க. அவன் ஒரு தீவிரவாதி, பாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தீவிரவாதின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாம தூக்கி போடுறவன்லாம் தீவிரவாதி தான், இது கூட தெரியாதா? கணேஷ், கணேஷ், இவனோட கால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. இவனுக்கு டெரர் ஆர்கனைசேஷனோட கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பாருங்க. உடனே இங்க பாம் ஸ்குவாடையும் சீக்கிரமா வர சொல்லுங்க. குவிக் சார். ஹலோ ஜெயன் சார், எங்க சிச்சுவேஷன் ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். சின்ன பசங்க எல்லாரையும் பணைய கைதியா வச்சிருக்கானே அந்த ராதே, அவன்கிட்ட பாம்ஸ் இருக்கு சார். என்ன பாம்பா? விசாரி, அவனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. சரி சார், நான் அவன்கிட்ட பேசுறேன். சரி, சீக்கிரமா சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன் சார். ஜெயஹிந்த் சார். உங்களை யாருக்காவது ராதேவோட வீட்டு அமைப்பை பத்தி தெரியுமா? கண்டிப்பா சார், நான் அந்த வீட்டுக்கு பல தடவை போயிருக்கேன். அந்த வீட்டை பத்தி என்னால எல்லாத்தையும் சொல்ல முடியும் சார். அக்கா எனக்கு தாகமா இருக்குக்கா. அக்கா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஆமாக்கா எனக்கும் தான். ராதே அங்கிள், எல்லாருக்கும் ரொம்ப தாகமா இருக்கான். ஒரே குண்டுல யாருக்கும் தாகம் பசி எதுவும் வராது. வாயை மூடிட்டு இருக்கணும். உங்களுக்கு என்னதான் வேணும்? தண்ணி தானே கேக்குறாங்க. உங்களை ஒண்ணு விட சொல்லலையே. பிங்கி போமா, போய் தண்ணி எடுத்துட்டு வா எல்லாருக்கும். இதோ இந்த கதவு இருக்குல்ல, இது வழியா உள்ள போனீங்கன்னா இதோ இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு. அதோ அங்க எதிர்க்க இருக்கு அதுவா? ஆமா அதான் சார். அப்புறம் ஜன்னல் இருக்குல்ல, அது இந்த ரூம் ஓடுது. அதுக்கு பக்கத்துல சின்னதா இன்னொரு ரூம் இருக்கு. இது இந்த பக்கமா போனீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்கு சார். மேலே போறதுக்கு வழி, அது பின்பக்கம் இருக்கு. படிக்கட்டுக்கு இந்த பக்கம் இன்னொரு கதவு இருக்கு, அதுவும் பின்பக்கமா போகும் சார். இது இந்த இடத்துல சமையல் கட்டு இருக்கு. என்னாச்சு குடி? வெளியில வா. முதல்ல அழாத, என்னாச்சுன்னு சொல்லு. சாரி, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. எல்லா பசங்களும் என்ன பம்ப எடுத்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் அப்பா எல்லாரையும் பிடிச்சிட்டாரு. அவரு என்கிட்ட பிறந்த நாள் கொண்டாடலாம் எல்லாரையும் கூப்பிடுன்னு சொன்னாரு. இதெல்லாம் என்னாலதான் நடந்துருச்சு. சரி நீ அழாத, நீ ஒன்னும் பண்ணல. உங்களுக்கு பயமா இல்லையா? அட, ஹே நீ எங்க போன? உன்னை மிளகா வாங்க தானே அனுப்பி வச்சேன். இந்த கடையில இல்லம்மா, அதான் முன்னாடி இருக்க கடைக்கு போனேன். இல்லனா திரும்ப வந்திருக்கலாம்ல. அட அம்மா, நான் என்ன குழந்தையா? எங்க போனாலும் அப்பாவை கூட கூட்டிட்டு போறதுக்கு? நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட, அதிகமா பேசாத. விடுங்கம்மா, சாரி. சார், எங்களோட பசங்களுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல சார்? நீங்க பாருங்க, எங்களால முயற்சி நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இங்க கூட்டம் சேர்றது முதல்ல குறைங்க. சார், இவங்களே வேணும்னு கூட்டம் போடல சார். இவங்கள இந்த பசங்களுடைய அப்பா அம்மா. எங்க பசங்களுடைய உயிர் உள்ள ஆபத்துல இருக்கு சார். எங்க பசங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நாங்களும் எங்க உயிரை விட்டுருவோம் சார். சார் எங்க பசங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சார். நாங்க என்ன பண்ணோம்? எங்களை விடுங்க. எதுக்கு சார் எங்களை இப்படி பண்றீங்க? விடுங்க. எதுக்காக எங்களை இப்படி பண்றீங்க? சரி, நில்லுங்க. பின்னாடி போங்க. நீங்க கேட்டவங்க வந்துட்டாங்க.
நீங்க 2 பேரும் ராதேவோட மனைவியை ரேப் பண்ணதா அவங்க சொல்றாங்க. சார் சத்தியமா எதுவும் பண்ணல சார். நீங்க என் மனைவியை கூட கேட்டு பாருங்க. கடந்த 5 வருஷமா நான் அவகிட்ட கூட போறதில்ல. எனக்கு ப்ராப்ளம் இருக்கு சார். நான் ஆம்பளையே இல்லைன்னு கூட சொல்லிக்கோங்க, பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி மட்டும் பழி போடாதீங்க சார். அப்புறம் எதுக்காக அவங்க அப்படி சொல்லணும்? சார் அவ வளர்றா சார். நானே நினைச்சாலும் பண்ண முடியாது. அவ புருஷன் ராதே தான் சார் இப்படி சொல்லியிருப்பான். நாங்க தானே அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சோம். அவன் எங்க மாமாவை கொன்னுட்டான் சார். மாமாவை கொன்னுட்டானா? ஆமா சார். ராதே அவன் வீடை கட்டுறதுக்காக எங்க மாமா கிட்ட இருந்து பணத்தை வாங்கினான். திருப்பி நாங்க கேட்டும்போது அதை கொடுக்க முடியாதுன்ட்டான். ஆமா சார், எங்க மாமா பணத்தை திரும்ப கேட்டப்போ அவன் கொன்னுட்டான். நாங்க சாட்சி சொல்லி தான் அவன் உள்ள போனான். வெளியே வந்ததும் எங்களை தான் மிரட்டினான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க 2 பேரும் என் பொண்டாட்டியை பலாத்காரம் பண்ணிருப்பீங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. எங்களை விடு. எங்களை விடு. ஏய் பொண்டாட்டியை ரேப் பண்ணா பழி போடுறியா? கொலை பண்ணது இல்லாம இந்த மாதிரி வேற சொல்றியா? ஏய் வாங்கடா வந்து அடிங்கடா அவனை. அடிங்க. எங்களை அடிங்கடா. அவன் எப்பவும் பொய் மட்டும் தான் சார் பேசுவான். அந்த ராதே உங்க மாமாவை உங்க கண் முன்னாலேயே கொன்னானா? என்ன சார் நீங்க இங்க என்ன கோர்ட்ல கேஸா நடந்துகிட்டு இருக்கு? சார் நாங்க இதத்தான் சொல்ல விரும்புறோம். நாங்க யாரையும் ரேப் பண்ணல. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணலனா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா இந்த நிமிஷம் நீங்க எங்க கூட கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். எங்களுக்கு எதுவும் புரியலையே சார். உடனே உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அரெஸ்டா? அப்படி எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? அவன் இஷ்டத்துக்கு சொல்லுவான், நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஜஸ்ட் அந்த ராதேக்கு நான் இவங்களை அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் காட்ட போறேன். ஆனா இத பாருங்க சார், நம்ம பேர் தான் கெட்டு போகும் சார். மனோகர், தயவு செஞ்சு எங்க வேலையை எங்களை பண்ண விடுங்க. சரி பண்ணுங்க. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. ஏய் இங்க வா. சார் சார் ஏய் டீ தொண்டி வடைக்கு ஏற்பாடு பண்ண. இவங்களால லஞ்ச் கூட சாப்பிடல. அதான் கேஸை இவங்களே பாத்துக்கறாங்கல்ல. எப்படியாவது உன்னால சாப்பாடு மட்டும் ஏற்பாடு பண்ண முடியும்ல? பண்ணிடலாம் சார். அப்புறம் என்ன பேச்சு? போ செயல்ல காட்டு. போ போ. போங்க போங்க, பின்னாடி போங்க. அதான் பாக்குறீங்கல்ல, இன்னும் ஏகப்பட்ட டைம் ஆகும். போங்க போங்க போங்க. ராதே, நீ சொன்ன மாதிரி நாங்க மாதவையும் சுனிலையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ராதே, இதோ இங்க பாரு. மாதவும் சுனிலும் இப்ப எங்க பிடியில தான் இருக்காங்க. உடனே நீ பசங்களை விட்டுரு. இங்க பாரு, இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிருந்தாங்கன்னா நிச்சயமா இவங்களுக்கான தண்டனை கிடைக்கும். அந்த நாய்களுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன். என் கையாலேயே இவனுங்களை நாய் சுடுற மாதிரி சுடுவேன். அவனுங்களை முன்னாடி கொண்டு வாங்க. எந்திரிங்கடா எந்திரிங்கடா. எதோ பெருசா நெஞ்ச நிமித்திக்கிட்டு போனாரு. இப்ப சுருக்கிக்கிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. போங்க, ராதே கிட்ட அவங்க 2 பேரையும் கூட்டு போங்க. துப்பாக்கியால சுட வைங்க. சார் நாங்க எதுவுமே செய்யல சார். எங்களை விட்டுருங்க சார். ஒன்னும் ஆகாது, வாய் மூடிட்டுங்க. ராதே, இவங்களை கொண்டு நீ சட்டத்துல கையில எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. உனக்கு அப்புறம் உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் யார் இருக்காங்க நீ யோசிச்சு பாத்தியா? சார் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது சார். நான் பெயில்ல தான் வெளியே வந்திருக்கேன். எப்படி என்ன திரும்பவும் பிடிச்சு உள்ள தானே போட போறீங்க? நான் அதுக்கு முன்னாடி இவனுங்களை கொன்னே தீருவேன். ராதே, பாவம் அந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு. அதோட அம்மா கிட்ட போகாம அது அழுகை நிறுத்தாது. தயவு செஞ்சு அந்த குழந்தையாவது வெளியே விடு. அது எப்படி சார் விட முடியும்? ஏய், அந்த வாயை கொஞ்சம் மூட வேடி. இங்க பேசிக்கிட்டு இருக்கல. வாய் அப்படியே பொத்து. இரு வரேன். அவனை அழுகிய நிறுத்துறி. வாயை மூடுறி. வாங்க, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. நிஜமாவே குழந்தைய கொன்னுட்டானா? அந்த குழந்தைய யார் சார் போய் தூக்குவா? தூக்க போனா நம்மள அவன் சுட்டுட்டான்னா? அட சுடுறத விட குழந்தை கூட பாமியும் வச்சிருந்தானா நாம என்ன ஆகும்? உள்ள இருக்குங்க. இருமா இருமா இருமா. நீங்க போகாதீங்க, நான் போறேன். பின்னால போங்க, நான் போறேன். சார் என் குழந்தை. ப்ளீஸ், நாங்க சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்க பசங்க எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ப்ளீஸ் அமைதியா போங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. ஏமா பின்னாடி போங்கம்மா. போங்க போங்க போங்கம்மா அந்த பக்கம்.
என் குழந்தை என் குழந்தைய கொல்ல சார். என் குழந்தை. போங்க 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 போங்க, போங்க. சொல்றாரு போங்க. ஐயா சொல்றாரு போங்க போங்க போங்க. எதுக்காக குழந்தைய விட சொன்ன? செத்தா போயிடும். அந்த குழந்தை பசியில இருக்கு. அழுது அழுதே செத்து போயிடும். சின்ன குழந்தையால பசியை தாங்க முடியாது. பிங்கி, போய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வா. இங்க பாரு, யாருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். எல்லாரையும் கொல்ல போறேன். என்ன தோணுதோ செய்யுங்க. அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுங்க. சார். கணேஷ், எத்தனை பசங்க உள்ள இருக்காங்க தெரிஞ்சதா? இல்ல சார். ஆனா ராதேவும் சப்னாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சப்னா பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. சப்னாவுக்கு ராதே கிட்னாப் பண்ண இந்த விஷயம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை அவன் மனைவிக்கு புரிய வச்சனா ராதைக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். அடடா என்ன ருசி. சட்னி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, நீங்களா இங்க பிக்னிக் கொண்டாட வந்தீங்களா? இல்ல சார், பசி எடுத்துச்சு. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே. ஏதாவது பெரிய குற்றம் பண்ணிட்டேனா? ராதையோட கண்களை கோபம் மறைச்சிருச்சு. போலீஸோட சின்ன தப்பு கூட குழந்தைங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு அடியையும் ரொம்ப சேஃபாக தான் எடுத்து வச்சாகணும். இது மூலமா போலீஸ்க்கு ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு. சப்னா விருப்பத்தோட இதெல்லாம் நடக்கலன்னு. போலீஸ் ஒரு வீக் பாயிண்ட்டை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொப்னாவை தான் அவங்களோட வீக் பாயிண்ட்டை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சப்னா, சப்னா, அந்த குழந்தைங்க மேல கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. நீங்களும் ஒரு அம்மா தானே. வெளியில இருக்கிற அம்மாக்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நான் நிச்சயமா புரியும்னு நினைக்கிறேன். சப்னா, நல்லா கவனிங்க. உள்ள இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுனாலும் உங்களால உங்களையே மன்னிக்க முடியாது. சார், நீங்க என்கிட்ட பேசுங்க சார். எதுக்காக என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சப்னா, இதை தயவு செய்து ராதைக்கு புரிய வைங்க. பாம்ப தூக்கி போடுவேன். என்கிட்ட பாம் இருக்கு. சப்னா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க எந்த தப்பும் பண்ணல. நான் சொல்றதை கேட்க மாட்டியா? பாம்ப தூக்கி போடணுமா? பாம் போட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ. கணேஷ், ட்ரோன் என்னாச்சு? சார், ஆன் தி வே. இத்தனை ஸ்டவ்வும் ப்ரெஷர் குக்கரும் எதுக்காக இருக்கு? சரி, இன்னும் கொஞ்சம் ரைட் போங்க. ஜூம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ப்ரெஷர் குக்கரில் எல்லாத்தையும் பாம்பு இருக்குமா? இவனை சுற்றி இவன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கான். சார், இருட்ட போகுது. ஏதாவது நம்ம செஞ்சாக்கணும் சார். பசங்க இன்னும் பயப்படுவாங்க. ராதே இன்னும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். என்ன நடக்கும்னே தெரியும். ராதே, ராதே, இந்த பசங்களெல்லாம் விட்டுரு. நாம அமைதியா உட்காந்து பேசலாம். நீ விதிக்கிற நிபந்தனை எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். ஒருவேளை நீ சொல்றது உண்மைனா நிச்சயமா அதுக்காக நாங்க வருத்தப்படுறோம். கிராமத்தாளுங்க உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்க தான். உன் மேல கொலைப்பழி போட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ராதே, உன்னோட மனைவியை பலாத்காரம் பண்ணிருக்காங்க. நிச்சயமா எப்படிப்பட்ட ஆளோட மனநிலையும் இப்போ இப்படிதான் இருக்கும். எனக்கு புரியுது. ஆனா உள்ள இருக்கிற பசங்க யாரும் எந்த தப்பும் பண்ணலையே. முதல்ல நீ அந்த பசங்களை விட்டு நம்ம பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். ராதே, வா 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 வா, இப்படி வா, இப்படி வா. நீ நல்லா இருக்க தானே? உனக்கு ஒண்ணு இல்லையே? வாப்பா வாப்பா, உனக்கு ஒண்ணும் இல்லை. வா, நல்ல வேணா அதை கூட. என்ன இப்படி எழுதியிருக்கான்? ராதே, அரசாங்கத்துக்கு நான் பெட்டிஷன் போட்ட ஃபைல் 3 மாசமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா எந்த பலனும் இல்ல. என் அம்மாக்காக வீட்டுல டாய்லெட் கட்டணும். என் அம்மாவால எந்திரிச்சு நடக்க முடியாது. இவனோட அம்மாவும் உள்ள இருக்காங்களா என்ன? சத்தியமா எனக்கு தெரியாது சார். இல்ல சார், ராதையோடைய அம்மா அவங்க கூட இல்ல. அவங்க வேற ஒரு வீட்ல இருக்காங்க சார். கணேஷ்,
உடனே போய் ராதாவோட அம்மாவை கூட்டிட்டு வாங்க. அவங்கள வச்சு பேசி பார்க்கலாம். நீயும் கூட போ. என்ன நிபந்தனை இது? இவனுக்குன்னு சொந்தமா வீடு எதுவும் இல்லையா சார்? இது இவனோட வீடு தான். அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி சலுகை கிடைக்கும்? ராதே, உன்னோட நிபந்தனையை நாங்க ஏத்துக்கிறோம். உனக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்த சலுகையும் கிடைக்கும், வீட்டுக்குள்ள டாய்லெட்டும் கிடைக்கும். போதும்ல? எனக்கு இன்னும் நிபந்தனைகள் இருக்கு. ஒவ்வொரு குழந்தை தலைக்கும் 1 லட்சம் ரூபாய் வேணும். 10 பசங்க இங்க இருக்காங்க. 2 பசங்களை வெளியே அனுப்பியிருக்கேன். அவங்களையும் சேர்த்து பணம் வேணும். என் மேல பொய்யா கேஸ் போட்டிருக்காங்களே, அதை வாபஸ் வாங்கி ஆகணும். இன்னும் நிறைய கேட்பான் பாருங்க. நீங்க ராதாவோட அம்மா தானே? ஆமா. இப்போ நீங்க என் கூட வந்தாகணும். நான் யாரு கூடயும் வர விரும்பல. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு இடுப்பு முட்டியெல்லாம் வலிக்குது. என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். நான் டிவில பார்த்தேன். அவனுக்கு டாய்லெட் வேணும். சின்ன சின்ன பசங்களை புடிச்சு வச்சிருக்கான். இன்னில இருந்து அவன் என் புள்ளையே கிடையாது. சார், ராதாவோட அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சார், வேட்டைக்காரன் வணக்கம் சார். சார், செம்ம ஷார்ப் ஷூட்டர் சார். உன்னுடைய வேலை என்னன்னா, உடனே மொட்டை மாடிக்கு நீ போற. நான் எப்ப சொல்றேன்னா அப்போ நெத்தி பொட்டுல எய்ம் பண்ணி நீ சுடணும். அப்படியே சரி சார். சரி போ. இரு, நீங்க என்ன பண்றீங்க? சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றேன் சார். சிச்சுவேஷனை இந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்றதா? ட்ரைனிங்ல இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் சார், நான் இருக்கவா போட்டுமா? கிளம்பு, இங்க இருந்து முதல்ல போ. ஏய் வேட்டைக்காரா, நில்லையா? எங்க போற? இங்கே இரு. இவங்களுக்கு நம்மளுடைய உதவி தேவைப்படும், புரியுதா? கரெக்டா நெத்தி பொட்டுல குறி வைக்கணும். இங்கே நுழைஞ்சு பின்னாடி வரணும். ஓகேவா? சரி, போய் அங்க உட்காரு. சரி சரி சார். சார், உங்களுக்கு தான் கால். ஜெயந்த் சார். இப்போ என்ன சிச்சுவேஷன் அங்க? சார், சிச்சுவேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ராதே அவனுக்குன்னு சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்கான் சார். நானும் நியூஸ்ல பார்த்தேன். உங்களுக்கு என்ன தோணுது? நாம என்ன செய்யலாம்? அவன் கேட்கறது எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாது சார். இவனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா மற்றவங்களும் ஹாஸ்டேஜஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிபந்தனை விதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா சொல்றீங்க. ஆனா என்ன பண்ணாலும் சரி, நல்லா யோசிச்சு பண்ணுங்க. ஓகே சார். ஜெய்ஹிந்த் சார். ராதே, ராதே, நீ சும்மா பேசுறத கேட்டு எனக்கு எரிச்சலா இருக்கு. இதுக்கு மேல முடியாது. எல்லாரையும் கொல்ல போறேன். ஒரு நிமிஷம். நான் மினிஸ்டர் சார் கிட்ட பேசிட்டேன். அரசாங்கம் உன்னோட எல்லா நிபந்தனையும் ஏத்துக்கிட்டாங்க. உடனே பசங்களை விடுதலை பண்ணு. என்னால உங்களை நம்ப முடியாது. முதல்ல வேலையை செஞ்சு முடிங்க, அப்புறம் நம்புறேன். அதே நீ கேட்டதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்கிட்ட நிறைய டைம் இருக்கு. என்னோட வேலை முடியற வரைக்கும் இந்த பசங்க எல்லாம் இங்க தான் இருப்பாங்க. என்னோட அரசாங்க நிபந்தனை, வீட்ல டாய்லெட் வேணும். ஒவ்வொரு பசங்களுக்கும் 1 லட்சம் ரூபாய். என் மேல போட்டிருக்கிற கேஸை வாபஸ் வாங்கணும். அப்பதான் நான் பசங்களை அனுப்புவேன். போங்க, எவ்வளவு வேணா நேரம் எடுத்துக்கோங்க. இவன் சரியான பைத்தியம் நினைக்கிறேன். அக்கா, நான் பாத்ரூம் போகணும். அக்கா, எனக்கும் போகணும். நானும் போகணும். ஏய், வாய் மூடுங்க. பேசாம இருக்கணும். ரொம்ப இம்சம் பண்ணீங்கன்னா குக்கர் பாம்ப வெடிக்க வச்சிருவேன். அங்கிள், நானும் போகணும். யாருக்கு என்ன பண்ணணுமோ இங்கேயே பண்ணுங்க. ஆனா நான் எப்படி இவங்க முன்னாடி போறது? யாரும் யாருக்கு முன்னாடி எதுவும் பண்ண வேணாம். எல்லாரும் என் கூட வாங்க. உள்ள வாங்க. வாமா. போங்க, எல்லாரும் உள்ள போங்க. சித்தி, இந்த பட்டனை ஓபன் பண்ண முடியல, கொஞ்சம் பாருங்களேன். இரு, பாக்குறேன். அது வந்து சித்தி, எனக்கு அவசரமா பாத்ரூம் வந்துருச்சு. அதான் நான் மேலே போயிட்டேன். சரி வா. சார், ராதாவோட கால் டீடைல்ஸ் செக் பண்ணிட்டேன். அவனுக்கு எந்த டெரர் ஆர்கனைசேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். ஆனா அவன் ஐபி அட்ரஸ் உடைய ஆன்லைன் ஹிஸ்டரியில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, கடந்த 3 மாசமா பாம்பு இப்படி பண்ணுங்கிற வீடியோ பார்த்திருக்கான். அப்போ என்னோட சந்தேகம் சரிதான். அப்போ அந்த ப்ரெஷர் குக்கர்ஸ்ல பாம்பு தான் இருக்கு இல்லையா? ஆமா சார். ஒருவேளை அந்த குக்கர் பாம்பு எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா ராதேவோட வீடு மட்டும் இல்லாம பக்கத்துல நிறைய வீடுகள் டேமேஜ் ஆகும் சார். ஏய்,
இங்க வா. ஏய், நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க? இந்த பக்கம் வாங்க. வாங்க, இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் சீக்கிரம் வந்து தொலைங்கல. அட, இந்த பக்கம் வாங்கம்மா. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். எல்லாரும் இங்க நின்னுகிட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்க பசங்க தானே உள்ள இருக்காங்க. ஆனா உங்களுக்குள்ள அப்பா அம்மா பாசம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அப்புறம் என்ன? ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு பசு மாடு கூட கொம்பால முட்டை வரும். நம்ம எல்லாம் மனுஷங்க. போங்க, போய் கதவை தூள் தூளா உடைங்க. எப்படி சார் கதவை உடைச்சிட்டு எங்களால உள்ள போக முடியும்? பெரிய ஆபீசர் வந்திருக்காருல, அவர் எங்க பசங்களை காப்பாத்திடுவாரு. பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. அந்த ஆள் ஒண்ணும் பண்ண மாட்டான். இப்படி பேசிக்கிட்டே இருப்பான். பாம் வெடிச்சதே ஏதாவது பண்ணானா? உங்க பசங்களை எல்லாம் கொன்னதுக்கு அப்புறமா அவங்க பணத்தை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு நல்லா அழுங்க. ஒருவேளை அதுல என் குழந்தை மட்டும் இருந்தது, உடனே உள்ள போது ராதையையும் அவன் குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிருப்பேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து போலாம். நில்லுங்க, நில்லுங்க. நிக்கலனா உங்களை சுற்றுவேன். ஏன் சார் அவனை சுடுங்கனா எங்களை சுட வரீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்க அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பின்னாடி போங்க. மனோகர் சார், சொல்லுங்க சார். நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா சார். அப்ப கூட்டத்தை உசுப்பி விடுங்க. கூட்டம் முன்கதவு வழி அட்டாக் பண்ணணும். நாம பின்னாடி பக்கமா போய் அட்டாக் பண்ணலாம். சார், ஆனா சப்னாவும் வீட்டுக்குள்ள இருக்கால, அவ ஏதாவது பண்ண போறா சார்? சப்னா நிச்சயமா பசங்களை எதுவும் பண்ண மாட்டா சார். அது எப்படி சார் நீங்க இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? எங்க பாருங்க மனோகர், என்னாலையும் மனுஷங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அந்த ராதைக்கு தான் மூளை குழம்பிருக்கு. அதனால அவனால வேணா ஏதாவது நடக்கும். ஓகே சார். நீங்க சொல்றத கேட்டுட்டு இருந்தா எங்க பிள்ளைங்க இறந்து போயிடுவாங்க சார். விடுங்க சார், நாங்களே பாத்துக்கிறோம். விடுங்க சார், விடுங்க. ஏய், மரியாதையா பின்னால போங்க. ராதையோட கவனம் முழுக்க முன் பக்கம் தான் இருக்கும். நம்ம பின்னால இருந்து அட்டாக் பண்ணலாம். இவங்க யாரும் திருந்த மாட்டாங்க. எல்லாரையும் கட்டி போடு. ஒண்ணு அவங்கள கொல்லணும், இல்ல நாம சாகணும். நான் பண்ண மாட்டேன். ஏய், போடி. அங்கிள் வேண்டாம். போங்க, எல்லாரும் உள்ள போங்க. எங்களை விட்டுருங்க. கவர்மெண்ட் சொல்றல. ஏய், போங்க போங்க. எங்களை விட்டுருங்க அங்கிள். அம்மா கிட்ட போணும். அங்கிள். வா நீ வா. புடி. விடுங்கறல. உள்ள போ. அங்கிள் எங்களை விட்டுருங்க, நாங்க வெளிய போணும். அங்கிள். சத்தம் போடாதீங்க. சுட்டு தள்ளிடுவேன். இல்ல வேண்டாம் அங்கிள். எங்களை விட்டுருங்க அங்கிள். இந்த கதவை ஓபன் பண்ணி ஆகணும். இந்த குக்கர் பொம்மை வெடிக்க வச்சானா அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். சுனிதா, நீ போய் உடனே பிரசாந்த கூட்டிட்டு வா. போ. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வா. இவங்க எல்லாரும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என் கூட வா. என்ன பண்றீங்க? எதுக்கு மேல கூட்டிட்டு போறீங்க? பேசாம வா. இங்க பாரு, என்கிட்ட எவ்வளவு பாம் இருக்குன்னு மட்டும் பாரு. நான் சாகிறதுனா எல்லாரும் என் கூட சேர்த்தா கூட்டிட்டு போவேன். என்ன பண்றீங்க நீங்க? உனக்கு எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். இவனுங்க எல்லாம் நம்மள கொல்லணும்னு நினைக்கிறானுங்க. சாகணும்னா மரியாதையோட சாகணும். எல்லாரும் சேர்த்து கூட்டிட்டு போலாம். நீ வாயை மூடு. அப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஏய், பஸ்ல வெயிடி. அட, இது ஏன் எரிய மாட்டேங்குது? இதுல மண்ணெண்ணெய் இல்ல. இதுல இருந்து அது நீதான் வெளியே ஊத்துறியா? நான் ஒண்ணும் பண்ணல. உண்மையா தான் சொல்றேன். சரி, அதுல ஏதாவது இருக்கான்னு பாரு. இதுல எதுலயுமே இல்லையே. அட, என்னாச்சு? எப்படி எல்லாத்துலயும் எண்ணெய் இல்லாம போச்சு? இதுல நான் தானே ஊத்தி வச்சேன். பசங்களை வெளியே விடு. ராதே, ஏய், ஐயோ, என் புருஷனை சுட்டுட்டீங்களே. ஏய் ராதே, எங்க இருக்க? உன்னை உயிரோட விட மாட்டோம். ஏய், ரிக்கி, ரிக்கி. எங்கயா? விடுங்க என் கையில. இருங்க, அவசரப்படாதீங்க. சொல்றத கேளுங்க. போங்க, எல்லாரும் பின்னால போங்க. உயிரோடவே இருக்க கூடாது. சுத்த தொலைங்க. சீக்கிரம் வெளிய போங்க, வெளிய போங்க. அங்கிள், இது ராதே அங்கிளோட பொண்ணு. எல்லாரும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. இவளை பார்த்தா இப்படியும் அப்புறம் எல்லாரும் அடிச்சே கொண்டுடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார். இவ என்னோட பொண்ணு மாதிரி. யார் கண்ணிலையும் படாம இவளை மறைச்சு கூட்டிட்டு போயிடுறேன் சார். நான் இவளை பாத்துக்கிறேன்.
நீங்க அடிங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்கம்மா முன்னாடி போங்க அடிக்காதீங்க அவங்கண்ணா அவங்கள விடுங்க, முதல்ல விடுங்க, போங்க. எல்லாரும் பின்னால போங்க, பின்னால போங்க. இவங்கள தூக்குங்க, இவங்கள ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போங்க. கணேஷ், பசங்க எங்க? எல்லாரும் நல்லபடியா அனுப்பிட்டோம் சார். போலீஸ் சப்னாவை காப்பாத்த முழு முயற்சியையும் பண்ணாங்க. ஆனா கிராமத்து ஆளுங்க அந்த பொண்ணு அந்த அளவுக்கு அடிச்சதுனால டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவளை காப்பாத்த முடியல. போலீஸ் கிராமத்து ஆளுங்க மேல சப்னா கொலை முயற்சி கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க. சப்னாக்கு ரேப் நடந்ததா இல்லையா? ராதே உண்மையிலேயே நிரபராதியா இல்ல தன்னைத்தானே நிரபராதின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தானா? அந்த விஷயம் எல்லாமே ராதேயோட சேர்ந்து புதைஞ்சு போயிடுச்சு. எந்த விஷயமானாலும் அதை சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. அதே மாதிரி எந்த கேள்வியா இருந்தாலும் அதை கேட்கறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. எந்த ஒரு வேலையையும் வலுக்கட்டாயமா செய்ய வைக்க முயற்சி பண்ணா இல்ல மிரட்டுனா எப்பவும் அதோட முடிவு நல்ல விதமா நிச்சயம் இருக்காது. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடை பெறுறேன். கிரைம் பேட்ரோல் பிளாக் ஹெட்லைன்ஸ் பகுதியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து ஒரு புது கேஸோட வரேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கும் கிரைமுக்கும் உள்ள தூரம். எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பாவும் இருங்க. ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.